நம்ம வீடு கட்டும்போது சம்ப் வந்து ஆர்சிசில பண்ணலாமா பிரிக்வால்ல பண்ணலாமா நம்ம கிளைண்ட்ஸ் கேட்கறாங்க. நம்ம சம்புக்கு கட்டணும்னு பிளான் பண்ணும்போது ஒரு 3 ஃபேக்டர் வந்து நம்ம வச்சு டிசைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சம்புடைய கெப்பாசிட்டி, செகண்ட் வந்து சாயில் கண்டிஷன், தேர்ட் வந்து எந்த லொகேஷன்ல வரப்போகுது அந்த லொகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி. நம்ம வந்து சம்போட கெப்பாசிட்டி வந்து ஒரு 5000 லிட்டர் கட்ட போறோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமா வந்து பிரிக்வால்ல கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு மேல போகும் பொழுது நம்ம வந்து ஆர்சிசில கட்டுறது பெஸ்ட். செகண்ட் வந்து சாயில் கண்டிஷன். நீங்க சம்பு கட்ட போற இடம் வந்து லூஸ் சாயிலா இருக்கு இல்ல கிளே சாயிலா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து ஆர்சிசில பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உதாரணத்துக்கு இப்ப நாங்க இந்த சம்ப் கட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளே சாயில். இந்த சம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். உள்ள ஒரு கம்பி இருக்கும், வெளியில ஒரு கம்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா கிளே சாயில்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள தண்ணி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து வெளியில தள்ளும். ப்ரெஷர் வெளியில தள்ளும் பொழுது ஸோ அவுட்டர்ல இந்த கம்பி வந்து டென்ஷன் சென்சர் வாங்கிக்கும். உள்ள தண்ணி இல்ல அப்படின்ற பட்சத்திலையும் செகண்ட் வந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்றப்ப நம்ம வந்து எலாஸ்டிசிட்டில கிளே சாயில் வந்து விரிவடையும். அந்த மாதிரி டைம்ல வெளியில இருந்து பிரஷர் உள்ள தள்ளும். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள கொடுத்துருக்க இந்த கம்பி வந்து ஸ்ட்ரெச் செல்ஸ் வந்து அது வாங்கிக்கும். கிளே சாயில லூஸ் ஆயில கட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து டெஃபினட்டா ஆர்சிசில பண்றது பெஸ்ட். தேர்ட் வந்து லொகேஷன். ஸோ எந்த இடத்துல நம்ம கட்ட போறோம் அப்படின்றது. ஸோ நம்ம சைட்டோட லொகேஷன் கிடையாது, இந்த சம்பு நம்ம சைட்ல இருக்குன்னா பக்கத்துல என்ன இருக்குன்றத பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நார்த் ஃபேசிங்ல கட்டுறோம். ஸோ நார்த் ஃபேசிங் நாங்க வந்து ஈசானிய மூலையில இந்த சம்பு வந்து நாங்க வந்து வாஸ்துபடி நம்ம கொண்டு வந்திருக்கோம். நமக்கு நார்த் ஃபேசிங்ல நமக்கு இது ஈசானிய மூலை அப்படின்னா நம்மளோட நேபர் பக்கத்து பிளாட்ல இருக்க வீடு கட்டுறவங்களுக்கு வாயு மூலை. ஸோ இந்த 6 டிஃபரன்ஸ்ல நம்ம இங்க சம்பு கட்டுறோம் அப்படின்னா இவங்க வந்து இங்க வந்து செப்டிக் டேங்க் கட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அந்த ஏரியால இல்ல அப்படின்றப்ப வீட்டுக்கு வெளியில வந்து உரை இறக்கி சிமெண்ட்ல ரிங்கு போட்டு அதுல வந்து நம்ம குளிக்கிற தண்ணி மற்ற வீட்டோட வேஸ்டோட தண்ணி எல்லாமே அதுல வந்து நம்ம வந்து சீவேஜ் வாட்டர் ஃபுல்லா டம்ப் பண்ணுவோம். ஸோ அதுவும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல தான் நமக்கு வந்து வரும், நார்த் வெஸ்ட்ல தான் வரும். ஸோ அப்ப நமக்கு இது வந்து நார்த் ஈஸ்ட் சம்ப் போடுறோம். ஸோ பக்கத்துல நேபர் பிளாட்டுக்கு நார்த் வெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். நம்ம வந்து 5000 லிட்டருக்கு மேல போயிருக்கோம் இல்ல வந்து சாயில் கண்டிஷன் எல்லாம் பார்க்காம நம்ம பிரிக்வால்ல கட்டிருக்கோன்றப்ப அவங்களும் வந்து செப்டிக் டேங்க் வந்து பிரிக்வால்ல கட்டிருக்காங்கன்றப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து கீழே வந்து சாயில் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால வந்து கீழே வந்து நம்ம வந்து சீல் பண்ணாம ஓப்பனா விட்டுடலாம். தண்ணி வந்து நம்ம கீழே பைப்போ ஒட்டுன்னு விட்டுருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்களுடைய அந்த செப்டிக் டேங்க் வந்து ஏதாவது வந்து கிராக் ஆகி அங்கிருந்து தண்ணி வந்து வெளியே லீக் ஆகுது அப்படின்னாலும் நம்மளும் வந்து இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாம பிரிக்வால்லே கட்டிருக்கீங்க. ஸோ இதுலயும் வந்து லீக் ஆகிறதுடைய சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த செப்டிக் டேங்க்ல இருக்க தண்ணியை நமக்கு வந்து உள்ள வந்து சீப்பேஜ்ல கலக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் விடுறதுக்கு அந்த சிமெண்ட் வர சொன்னீங்களா அந்த மாதிரி இறக்கும்போது அது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பூமி இழுத்துக்கிட்டோம்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து அந்த வாட்டர் கம்ப்ளீட்டா இடத்துல வந்து போற அளவுக்கு தான் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியும் சீப்பேஜ் ஆகி வரும். ஸோ இந்த ரெண்டுல எது இருந்தாலும் நமக்கு சீப்பேஜ் ஆகி வரும்பொழுது நம்மளோட சம்புல தான் வந்து கலக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களோட வீட்டுல நீங்க சம்பை வந்து நீங்க ஆர்சிசில் பண்ணிக்கிறதா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களோட வீட்டுக்கு பிளான் பண்ணி ப்ராப்பரான குவாலிட்டியில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.